10 வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க. கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா, இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. பிரபல சமையல் கலைஞர் மற்றும் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை ரகசியமாக 2வது திருமணம் செய்தார். தற்போது ஜாய் கிறிசல்டா கர்ப்பமாக உள்ள நிலையில் ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி சமீபத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள ஜாய் கிறிசல்டா தன் தரப்பில் இருக்கும் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். தான் பணத்திற்காக அவரை இப்படி குழந்தை விஷயத்தில் ரங்கராஜை சிக்க வைத்ததாக பலர் எழுதுவதாகவும் அது உண்மையில்லை என்றும் கூறியிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நீங்கள் நினைக்கும் அளவிற்கு அத்தனை கோடி சொத்து ஒன்றும் இல்லை என்றும் அவர் தலைக்கு மேல் நிறைய கடன் இருப்பதாகவும் ஜாய் கிறிசல்டா பேசியிருக்கிறார். தனக்கு ஒரு நாள் மாதம்பட்டி ரங்கராஜின் சோர்ஸ் மூலமாக ஒரு போன் வந்ததாகவும், உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கிறோம், இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று சொன்னதாகவும் ஜாய் பேசியிருக்கிறார். அப்படி யாராவது வந்தால் அவர்களை செருப்பால் அடிப்பேன் என்று ரிப்ளே கொடுத்ததாகவும் அவர் பேசியிருக்கிறார். இது குறித்து சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் நபர்களில் ஒருவர் பனிமலர் பன்னீர்செல்வம் ஒரு வீடியோ பதிவை போட்டுள்ளார். 10 வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க. கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா, விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா, பெரிய ஸ்டார். இப்பயும் அப்பையும் அப்படி இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கவங்க. பெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேரில் இருந்துச்சு. ஆடி கார் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. நான் மீடியாவில் தான் இருந்தேன். அப்படிங்கிறனால அவங்களோட க்ரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் எதுக்கு இப்போ அதை சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் கரியரே விட்டுட்டேன். நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது, நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு. அதனால இந்த அம்மா சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சு கொடுக்கறது, சட்டை எடுத்து கொடுக்கறது, இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க. கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், அம்பானி பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த அறக்குறையா இருக்கோம்ல, இந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடும். அவங்க ஒரு டிவர்ஸி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது அவங்களோட 200% கொடுக்கணும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெண்களுக்கும் நீங்க எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்ல, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற இஷ்யூவை பத்தி நான் பேசவே இல்லை, கரியர் ஓரியன்டா மட்டுமே நான் சொல்றேன். நீங்க எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப சாகியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேற ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் கரியரை விடாதீங்க, வேலையை விடாதீங்க. கவலையா இருக்கீங்களா, நிறைய வேலை பாருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா, நிறைய வேலை பாருங்க. ஏன்னா நமக்கு ஃபைனலி என்ன தெரியுமா, ஏதோ ஒன்றுன்னா ரொம்ப சோகமா இருக்குன்னா, ஒரு கடையில் போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்னா பில்லு கட்ட காசு வேணும், பெட்ரோல் போட காசு வேணும், எங்கேயோ போய் ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு காசு வேணும், எதுக்காக இருந்தாலும் காசு வேணும். யாருமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் புள்ள எவனுமே கடைசி வரைக்கும் நிலைக்க மாட்டான். எதுவுமே நிலைக்காது. காசு ஒண்ணுதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிலைக்கும். அதனால கரியரை மட்டும் விடாதீங்க, வேலையை மட்டும் விடாதீங்க. என்னவா இருந்தாலும் உங்களுக்கான ஹோல்ட வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அனுபவிங்க. அது கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சரி. ஸோ கரியரை மட்டும் விடாதீங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.